வெல்கம் டு ஐரக்ஷன் சேனல். எங்களோட வீடியோஸ் உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. ஓகே, இப்போ என்ன வீடியோ பார்க்க போறோம்னா பரிதாபம் சேனல் தான் பார்க்க போறோம். நிறைய பேர் கேட்டுட்டு இருந்தீங்க அவதாரங்கள்னு, அதான் பார்க்க போறோம். பார்க்கலாமா? ஓகே. நித்யா அதான் நினைக்கிறேன். எட்டவே பயங்கரமா There is a problem which is not a problem. What is a big boss? Big boss என்பது என்ன? ஒருத்தர் கேட்டிருக்காங்க. The big boss which is having 25 to 100 cameras in a single house, but what we are having single camera in the single room only. That is the main difference between Big Boss and the Ashrama. ஓஹோ, நான் நீ சொல்லிட்டியா? தெரியலையே. அவதாரங்கள் டைட்டில் போடுறாங்க. வணக்கம் அன்பு நேயர்களே. ஓய். இப்பொழுது கண்டென்ட்களின் தெய்வம், கண்டென்ட்களின் கடவுள் என்று யூடியூபர்களால் பெரிதும் மதித்து அழைக்கப்படக்கூடிய செல்லூர் ராஜாவா? முக்கியமான ஒரு தரம் தான் நான் நம்ம நினைக்கிறேன். வணக்கம். சோலாப்பூர் சரண்டர் போய் சேலக்கான. அதாவது நீங்கள் தென்காசிக்கு சென்றிருக்கிறீர்கள். அங்கே போயிட்டு அக்கா யூனிவர்சிட்டியை பத்தி ரொம்பவும் தரக்குறைவா வார்த்தைகள் விட்டுருக்கீங்க. இதுக்கு என்ன காரணம்? சி மிஸ்டர் காண்டே, உங்களுக்கு என் மேல உள்ள காண்டுல ஆதாரம் இல்லாம குற்றச்சாட்டு தெரிவிக்காதீங்க. இப்போ நீங்க வந்து பண்ணவே இல்லை அப்படின்னு சொல்ல போறீங்களா? இது ஆதாரமற்ற பேச்சு. நான் அப்படிலாம் இல்ல ஆதாரங்கள் இல்லாமல் நாங்க பேச மாட்டோம். ஆதாரத்தோட தான் காட்டுறேன். அதை பாருங்க. எதை பார்க்கணும்? கோர்ஸ்ல ஐயா ஐயா நீங்க காலேஜுக்குள்ள போக முடியாதுயா. ஐயா உங்களுக்கு அரியர் விழுந்திருக்கியா? உங்களுக்கு அரியர் போட்டாங்க. வெக்கமா இல்ல? அக்கா யூனிவர்சிட்டி போட்டு அரியர் சொல்லிட்டு சிரிக்கிற வெக்கமா இல்ல? இல்லையா உங்களுக்கு தான் அரியரியா? நீங்க காசு கட்டியும் பேப்பருக்கு 10,000 ரூபாய் வாங்குறீங்களா லஞ்சம்? நான் கட்டினேன் லஞ்சம். ஆமா 10,000 ஒரு பேப்பருக்கு பாஸ் பண்ணியா? சிரிக்கிற. அக்கா யூனிவர்சிட்டியாவது மயிராவது அது எவனை பாஸ் பண்ண வச்சிருக்கு? எல்லாத்துக்கும் அரியர் தான் போடுது. அப்படி இல்லைங்க. இந்த வாட்டி கண்டிப்பா உங்களுக்கு வந்து நான் வந்து பாஸ் பண்ணிடலாம். நெக்ஸ்ட் தடவை நீங்க 10,000 ரூபாய் லஞ்சம் வாங்குறீங்களா? ஆர்ட்ஸ் காலேஜ்லயும் மெடிக்கல் காலேஜ்லயும் வாங்கிட்டு பாஸ் போடல. அந்த மாதிரி இன்ஜினியரிங் காலேஜுக்கு பாஸ் போடு. ரீவால்யூஷன் ஆவது மயிராவது 700 ரூபாய் வாங்குறீங்க. வாங்கி அதுல ஊழல். வெக்கமா இல்ல? எப்படியா நீங்க எல்லாம் ப்ரொஃபஸரா இருக்கீங்க? இந்த ஒரு தடவை மட்டும் உங்க வீட்ல எப்படி லெக்சரரா இருக்கீங்க? ஒரு தடவை மட்டும் வீட்ல சமாளிங்க. வீட்ல நீ பேரண்ட்ஸ்க்கு எங்க அப்பா கிட்ட நீ வந்து பேசி பாத்தியா? பப்ஜி விளையாடுறேன்னு சொல்லி என்ன செருப்பால் அடிக்கிறான்டா. வெக்கமா இல்ல? செருப்பால் அடிக்கிறான். அதெல்லாம் நீ வந்து வாங்குவியா? உங்க அக்கா யூனிவர்சிட்டி மண்ணாங்கட்டி வந்து வாங்குமா? அண்ணாச்சி நீங்க கோவமா இருக்கீங்க. கேண்டீன்ல போய் பேசுவாங்க. என்ன கேண்டீன்ல வடை 10 ரூபாய்க்கு விக்கிறான். எங்க அப்பா 5 ரூபாய் தான் கொடுத்து விடுறாரு. வெக்கமா இல்ல? கேண்டீனாவது மயிராவது. நீங்களே சொல்லுங்க என்ன பண்றது? இது எல்லாமே இன்னைக்கு இருக்கிற டெக்னாலஜில நான் இங்க இல்லாமே ஒரு ஆளை கொண்டு வர முடியும். நான் இங்க போயிருக்கவே வேணாம், என்ன மாதிரியே ஒரு ஆளை உருவாக்க முடியும். கிராபிக்ஸ்ல சிஜி ஆர்டிஸ்ட்லாம் அவ்வளவு பேர் இருக்காங்க. நீங்க 2.0 டீசர் பாத்தீங்களா காண்டே? நான் பார்க்கல சார். நோ 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 திஸ் இஸ் காண்டே. நீங்க வந்து இதெல்லாம் பேசாதீங்க. நீங்க 2.0 டீசர் பாத்தீங்களா? பாத்தீங்களா சார்? பாத்தீங்களா இல்லையா சார்? அதுல ரஜினிகாந்த் எப்படி சார் பறந்து போறாரு? உண்மையில அவர் என்ன ரெக்கை அடிச்சு பறந்தாரா சார்? சொல்லுங்க. இது நீ பாக்கலையா? 2.0 டீசரே பாக்கலையா? நீ என்ன தமிழ்நாட்டுல இருக்க நீ? நான் பாக்கல சார். என்ன பண்றீங்க சார்? இப்ப ஏஆர் ரஹ்மான் கூட தான் ஒரு பாட்டு போடுறாரு. அது எல்லாருக்கும் பிடிக்குதா? சும்மா அந்த ஸ்லோ பாய்சன்லாம் சொல்லி எங்க கிட்ட ஏமாத்தாதீங்க சார். சும்மா இதெல்லாம் வந்து என்னைய போட்டு எங்களை கொச்சைப்படுத்தணும்ன்ற முறையில, எங்களுடைய சர்ச்சையை கேவலப்படுத்தணும்ன்ற முறையில நீங்க இந்த காண்டே மாதிரி ஆளுங்க, உன்ன மாதிரி ஆளுங்கெல்லாம் கேள்வி கேட்குறீங்க. ஐ எம் நாட் ப்ரிப்பேர் டு ஆன்சர் ஃபார் தி சில்லி கொஸ்டின்ங்கிறேன். அப்படி பேசாதீங்க. நான் வந்து என்னைக்குமே என்னுடைய கேள்வி கேட்க வேண்டியது, என்னுடைய வேலை என்பது கேள்வி கேட்க வேண்டியது. நான் என்னுடைய வேலையை ஐ எம் கோயிங் டு ஃபேஸ் த ஆல் கான்சிக்வன்சஸ் இன் த கோர்ட்டுங்கிறேன். உன்னால என்ன பண்ண முடியும்? நான் மைக்கை கழட்டி போட்டு போய் சார் 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 Many of the people are asking why the people are only talking now about the current.
Who? Karan. Because there is all over Karanians over here. You guys are really a great example of how a fan should be. ஏன்னா இன்னும் 25 வருஷத்துக்கு முன்னாடி வரைக்கும் பார்த்தது இப்பதான் வந்திருக்காங்க. ஒரு 25 வருஷம் முன்னாடி பார்த்தது. Because they are loyal fans. Like me. I am also a Karanian and I am proud to say that. And many of the people are going to ask a simple question about Sudhagar. Oh, Sudhagar. Sudhagar is not here. Why? That is the question. Sudhagar went to a shoot. Layame Jayam. Jayame. வணக்கம் அன்பு நேயர்களே. இந்த வாரம் நம்மளுடைய சிறப்பு விருந்தினராக வந்திருப்பவர் தெலுங்கிசை கவுந்தரராஜன் அவர்கள். வணக்கம். முடி நீட்டா இருக்கு. அதாவது ஊர்ல இப்ப பயங்கரமான பிரச்சனைகளா போய்கிட்டு இருக்க பிரச்சனைகள்ல ஒரு பிரச்சனை இந்த ஏர்போர்ட்ல ஃபிளைட்ல என்ன நடந்துச்சு உங்களை பார்த்து ஏதோ சொல்றாங்க. அப்படி என்னதான் நடந்துச்சு அந்த ஏர்போர்ட்ல அந்த ஃபிளைட்ல? அதாவது அந்த ஏரோப்ளேன் அந்த வானூர்தி என்று சொல்லப்படக்கூடிய அந்த வானில் பறக்கின்ற அந்த ஏரோப்ளேனிலே நான் வந்து தூத்துக்குடிக்கு சென்றேன். அப்பொழுது அந்த வானூர்திக்குள்ளே 10 பயணிகள் நடந்தார்கள். பைலட் வானூர்தி ஓட்டாளர் அவர் கூட எங்களுக்கு ஓட்டு போட மாட்டார், அவரும் நடந்தார். அந்த ஏர் ஹோஸ்டஸ் என்று கூடப்படக்கூடிய அந்த மிட்டாய் கொடுக்கக்கூடிய பெண்களும் நடந்தார். வேற ஏதாவது நடந்தது. அவங்க எவ்வளவு பெரிய வார்த்தை சொல்லி என்ன கேட்டாங்க தெரியுமா? பாசிச காஜாக்கா ஒளிகள். மேடம், இந்த இடத்துல எனக்கு இன்னொரு கேள்வி ஒன்று எழுகிறது. என்னன்னா, நம்ம ஒரு பெரிய தலைவரா இருக்கோம், நம்ம இதெல்லாம் வந்து இக்னோர் பண்ணிட்டு போனாங்க. சரி, கத்துறாங்க, அவங்களோட எதிர்ப்பை தெரிவிக்கிறாங்க, அதை அப்படியே இக்னோர் பண்ணிட்டு போகாம நான் இதை பண்ணினான் அப்படின்னு கத்துறது எந்த வித நியாயம்னு நான் கேட்கிறேன். அதாவது கருத்தியலில் கருத்து ஏற்பட்டால் அந்த கருத்தை கருத்தாக வெளியே கூறாமல் கருத்தை கழுத்தை நெரித்து கொலை செய்வதே பாசிசம் என்று அழைக்கப்படுகிறது. அப்படி செய்கிறோமா நாங்கள்? இப்ப போன வாரம் என்ன நடந்திருக்குன்னா, நீங்க வந்து பேட்டி கொடுத்துக்கிறப்ப பக்கத்துல நின்று ஒருவர் பெட்ரோலை பத்தி ஒரே ஒரு வார்த்தை சொன்னதுக்காக உங்களுடைய கட்சிக்காரர்கள் அவரை போட்டு நொங்கி அனுப்பியிருக்கீங்க. கிடையாது கிடையாது. மிஸ்டர் சூண்டே, நீங்க உங்களுடைய பேட்டியை வந்து நல்லா பெருசாக்கணும், நல்லா வைரல் ஆக்கணும்ன்றதுக்காக கேள்விகளை சூழ்ச்சியாக கேட்டு எங்களை மாட்டிவிட பார்க்காதீர்கள். அதற்கான ஆதாரம் இருந்தால் இப்ப பாருங்க, நாங்கள் சந்திக்கிறோம். நீங்களே பாருங்க. அனைத்து பத்திரிகையாளர்களுக்கும் வணக்கம். அதாவது நம்மளுடைய அரசாங்கம் ஆனது ஏழை மக்களின் அரசாங்கமாக இருந்து வருகிறது. இந்த அரசாங்கத்திற்கு எதிராக தேவையில்லாத கருத்துகள் சொல்லலாம். உங்களுக்கும் கருத்துகள் இருக்கும், எனக்கும் கருத்துகள் இருக்கும். பெட்ரோல் என்ன? வேலைகளுக்கு என்ன பிரச்சனை இருக்கு இன்னைக்கு? என்ன பிரச்சனை? அவனை ஏதாவது சொல்லி விடுங்க. அது ஒண்ணு இல்ல, பாக்காதீங்க. அது ஒண்ணு இல்ல. என்ன பாருங்க, என்ன ஏழை குடிமகனுக்கு என்ன பிரச்சனை? இந்திய தேசத்திலே என்ன பிரச்சனை? நான் இப்பொழுதும் சொல்கிறேன், எப்பொழுதும் சொல்கிறேன், தாமரை மலர்ந்தே தீரும், தாமரை மலர்ந்தே தீரும், என் உயிர் உள்ளவரை தாமரை மலர்ந்தே தீரும் என்று கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். என்னப்பா, வீடியோ எடுத்துட்டீங்களா? கவர் பண்ணிட்டீங்களா? ஐயோ, அப்ப எல்லாம் சேர்ந்து அவனை வீட்டுக்கு போய் பார்த்து ஸ்வீட் பாக்ஸ் எல்லாம் வாங்கி கொடுத்துருவோமா? நாங்க அவரை போய் பார்க்க போகிறோம். என்னுடைய தொண்டர்கள் தெரியாம அடிச்சிட்டாங்க. வாங்க போய் பார்ப்போம். வணக்கம். ரோல் பண்ணாதீங்க. ரோல் பண்ணிருக்கீங்களா? ஏய், ஒழுங்கா இருக்கியா? இன்னொரு கேள்வி கேட்டா வாய மேற்கொண்டு போலங்க. ஏய், இன்னும் 2 போடுங்க. ரோல். நாங்கள் வந்து இவரை துன்புறுத்தவும் இல்லை. முன்ன வாங்க, கேமராக்கு தெரியலையா? நாங்கள் துன்புறுத்தவில்லை. அவரை பார்த்து அவரது குடும்பத்தை சந்தித்து நான் இப்பொழுது ஸ்வீட் பாக்ஸை வழங்கியுள்ளேன். ஸ்வீட் பாக்ஸ் தானே சொன்னேன், ஸ்வீட்னு சொன்னேன். கேள்வியா கேட்க கூடாது. இப்ப ரோல். இந்த ஒரு ஏழை குடிமகனால என்னால என் கட்சியால இவர் எந்த காயமும் அடையல. முடிச்சா கட் பண்ணுங்க. என்ன சொன்ன? ரோல். போய் வருகிறோம். எங்கள் கழகத்துல அவரை இணைக்கவும் போறோம் நாங்க. ரொம்ப நல்ல மனுஷன். என்னப்பா பெட்ரோல் பாத்தீங்களா? அவர் பெட்ரோரை நினைச்சு ரொம்ப வருந்துறாராம். அவங்க அம்மா அப்பா 2 பேருமே இன்னைக்கு நம்ம கூட இல்ல.
அவர் அதை நினைச்சு மிகவும் மிகவும் வருந்துறாரு. வர்றேன்ப்பா. ஏய் 2 மிதி மிதிச்சு வாங்கடா. போது போது வாங்க வாங்க. அது இது ஒரு சித்தரிக்கப்பட்ட நான் இருக்கும் பொழுது எனக்கு பின்னாடியே திடீரென்று கிரீன் மேட் வைத்து எடுத்திருக்கிறார்கள். அப்படி ஒரு ஆளே இங்கே கிடையாது. ஏனெனில் இந்த சமுதாயமானது கருத்தியலை கருத்தாக கருத்தென்று பார்க்காமல் கருத்தென்றும் கருத்தில்லாமலும் பார்க்கின்றது. ஆக தாமரை மலர்ந்தே தீரும், தாமரை மலர்ந்தே தீரும், தாமரை மலர்ந்தே தீரும். You know what is trending, which means you are the talk of the town now. That is what trending means, right? Yes. I am going to give you a smart story and a flashback. Remember 8 years back, I gave a single video of just the duration of 1 minute, and it became trending worldwide. So I am going to kindly tell this. I was the one who created the trending video first. I am the trender. I am the trender. Subscribe to Paridavangal. What is that? Subscribe. What you can get by subscribing Paridavangal? The question. Yeah. A girl asked me a question. That was, why I have to subscribe Paridavangal? I'm going to give her the answer. Here. Subscribing Paridavangal will give you Putra Bhakya. Putra Bhakya. Liking the video, commenting the video, sharing the video will make you a celebrity. சூப்பர், நல்லா இருந்துச்சு. பழசுனால அந்த இதெல்லாம் பார்த்தேன். உண்மையிலே இந்த மாதிரி பெட்ரோலுக்கு ஒருத்தர் கேட்பார் பின்னாடி இருந்து, ஏதோ ஒரு இன்டர்வியூ வெளியில இருந்து தான் பேசுவாங்க, பப்ளிக்கா பேசுவாங்க. அப்போ ஒரு வயசானவர் அவரை பிடிச்சி அடிப்பாங்க. அதுவும் இவங்க சிரிச்சுக்கிட்டு இருப்பாங்க அசால்ட்டா. ஆமா ஆமா. அப்புறம் எனக்கு ஒண்ணுமே தெரியாது அப்படின்றது. எல்லாம் பிளானிங் தான், இதெல்லாம் நடக்கதான் செய்யும். அந்த மாதிரிதான் இருக்கும் கிட்டத்தட்ட. ஒரு வீடியோ அப்படியே ஓஹோன்னு இப்போ வேற லெவல்ல ஒரு அதெல்லாம் பார்க்கும் போது ஐயா அப்படின்னுச்சு. நம்ம உண்மையா ஷாக் ஆயிட்டோம். என்னங்கடா இது நடக்குதுன்னு. என்னன்னா அவரோட லெவலே வேற. போக முடியும். இதெல்லாம் எல்லாம் மறந்து திரும்பியும் பயங்கர ஃபாலோவர்ஸ் வந்துட்டாங்க. ஆமா, இதையும் வேலை பண்றாங்கல்ல, அவங்கள சொல்லணும். நல்லா இருந்துச்சு. ஓகே, என் வீடியோஸ் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. எல்லாருக்கும்